important tribal movements அதுல ஃபர்ஸ்ட் வர்றது பஹாரியாஸ். என்னதுங்க? பஹாரியாஸ் தானே? பஹாரியாஸ்ன்றவங்க மலை மேல இருக்கிறவங்க சார். எங்க இருக்கிறவங்க? மலை மேல இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் பீப்புள். ஓகே, எப்பவுமே மலையில கிடைக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அம்மாவா இல்ல ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்பெல்லாம் ஸ்கார்சிட்டி வருவதோ உள்ள பிளைன்ல போய் என்ன பண்ணுவாங்க? கொள்ளை அடிப்பாங்க. அதனாலேயே பயந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் வருஷம் வருஷம் ஒரு ட்ரிபியூட் கொடுப்பாங்க. இவ்வளவு காசு அது இதுன்னு கொடுப்பாங்க. யாருக்கு? பஹாரியாஸ்க்கு. இப்படி போயிட்டே இருந்துச்சு. பிரிட்டிஷ் ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்க்கு என்ன தேவை? லேண்ட் ரெவன்யூ தேவை இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ் அண்ட் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த ட்ரைபல் ஏரியாஸ் உள்ள வருது. ஓகே, அப்போ அவங்களுடைய அந்த ஏரியாஸ் எல்லாம் ரிடியூஸ் ஆகுது. யாருடைய ஏரியாஸ் எல்லாம்? பஹாரியாஸோட ஏரியாஸ் எல்லாம். அதனால அவங்க யாருக்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணுவாங்க? அவங்க திருப்பி ஃப்ரீக்வெண்டா ரைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. யாரு? பஹாரியாஸ். இப்ப பிரிட்டிஷ் உள்ள வந்ததுனால அந்த ரைட் பிரிட்டிஷ்க்கும் அவங்களுக்குமா மாறிடும் இல்லையா? ஸோ கடைசியில் அவங்கள சப்ரஸ் பண்ணுவாங்க. அந்த சப்ரஷன் முடியாது. சில பேர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வராங்க. பட் சில பேர் வந்து அக்ரிமெண்ட் இல்லாம அந்த ரிவால்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, புரிஞ்சிடுச்சா? எதுக்காக நடந்துச்சு? அவங்களுடைய ஹில்லி ஏரியாவில் பிரிட்டிஷ் உள்ள வந்ததுனால நடந்துச்சு. எது? பஹாரியா ரிவால்ட். என்ன ரிவால்ட்? பஹாரியா ரிவால்ட். என்னது? ஜங்கல் மஹால் ரிவால்ட் ஆர் த சுஹார் அப்ரைசிங். என்ன அப்ரைசிங்? சுஹார் அப்ரைசிங். சோர் அப்ரைசிங், சுஹார் அப்ரைசிங் வச்சுக்கோ. இதுவும் அதே ரீஜனுக்குள்ளதான் வருது. எஸ்பெஷலி இது எந்த இடத்துல நடக்குது? சோட்டா நாக்பூர், த பிளைன்ஸ் ஆஃப் பெங்கால். அதாவது இப்பதான் அது பெங்கால், அப்ப பேர் தான் பெங்கால் சொல்லுவோம். சோட்டா நாக்பூர்னா இப்போ ரைட் நவ் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் எல்லாம் வந்துடும். என்ன வந்துருங்க? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். புரிஞ்சுதுங்களா? அதுதான் சோட்டா நாக்பூர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பிளேட்டு? சோட்டா நாக்பூர் பிளேட். ஓகே, ஸோ சுஹார் ரிவால்ட் எதுக்காக நடக்கும்? ரெண்டே விஷயம் தான். ஒன்னு டாக்ஸ் ரெவன்யூ அதிகப்படுத்துறதுனால, ரெண்டாவது அவங்களுடைய ஜமீன்தார்ஸை சப்ரஸ் பண்றதுனால, மூணாவது அவங்களுடைய ட்ரெடிஷனல் ஒர்க் இல்லாததுனால. வாட் இஸ் ட்ரெடிஷனல்? ஜென்ரலா அவங்க பைக்ஸ் மாதிரி தான். இந்த மாதிரி பைக்ஸ் மாதிரி ஃபுட் சோல்ஜர்ஸ். என்ன சோல்ஜர்ஸ்? ஃபுட் சோல்ஜர்ஸ். இப்ப பிரிட்டிஷ் உள்ள வந்ததுனால, போலீஸ் போர்ஸ் எல்லாமே உள்ள வந்ததுனால இவங்களுடைய வேலை எல்லாம் போயிடுச்சு. அதனால அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்க. இவங்க ஒரு ஹண்டிங் பீப்புள் அண்ட் ஃபார்மிங் பீப்புள். பட் அதுக்காக ப்ரொஃபஷனலா ஃபார்மிங் பண்றதுல ஹண்டர்ஸா இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஜமீன்தார்ஸுக்காக. யாருக்காக? ஜமீன்தார்ஸுக்காக. ஓகே, புரிஞ்சிடுச்சா? கோல் மியூட்டனி. என்ன மியூட்டனி? கோல் மியூட்டனி. கோல் என்னதுங்க? கோல் என்ன? ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரைபல் பீப்புள். என்னதுங்க? ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் ப்ராட்டஸ்ட் பண்றாங்க. எதுக்காக ப்ராட்டஸ்ட் பண்றாங்க? ட்ரெடிஷனலா அவங்களுக்கு ஒரு ஹெட்மன் இருப்பார். யார் இருப்பாரு? ஹெட்மன் இருப்பார். அவங்களுக்கு கீழே தான் அந்த லேண்ட் எல்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. யாரு? ட்ரைபல் பீப்புள்ஸ். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அவங்களுடைய ஹெட்மன் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றாங்க. புரிஞ்சதுங்களா? யாருங்க? கவர்மெண்ட். அந்த ஹெட்மன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அவுட் சைடர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. அவுட் சைடர்ஸோட நோக்கம் என்ன? அதிகமா டாக்ஸ் போடணும். அம்மாவா இல்லையா? அப்போ அப்ரெசிவா இருப்பாங்க, அதிகமான டாக்ஸ் போடுறாங்க. அப்போ அந்த கோல் பீப்புள் என்ன பண்றாங்க? அவங்கள அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்க. அவுட் சைடர்ஸ் எல்லாத்தையும் கொல்றாங்க. அப்புறம் லார்ஜ் ஸ்கேல் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா இவங்களை சப்ரஸ் பண்றாங்க. யாரை சப்ரஸ் பண்றாங்க? கோல் பீப்புள். என்ன பீப்புள்? கோல் அண்ட் அதர் ட்ரைபல் பீப்புள். புரிஞ்சிருச்சா? ஓகே, அதோட லீடர் யாருங்க? புத்தோ பகத். என்ன பகத்? புத்தோ பகத். ஓகே, வாங்க அடுத்தது ஹோ முண்டா அப்ரைசிங். என்னதுங்க? ஹோ முண்டா அப்ரைசிங். இந்த ஹோ அப்படின்றவங்க யாரு சார் அப்படின்னா, இந்த ஜார்க்கண்ட் ரீஜன்ல இருக்கிறவங்க தான். எங்க இருக்கிறவங்க? ஜார்க்கண்ட் ரீஜன்ல இருக்கிறவங்க. அப்போ அந்த ஹோவோட தலைவர் யாருன்னா ராஜா பர்ஹாத்னு ஒருத்தர் இருப்பார். யாருங்க? ராஜா பர்ஹாத். இந்த ராஜா என்ன பண்றாரு? அந்த எல்லா ட்ரைபிள்ஸுமே ஆர்கனைஸ் பண்ணி உள்ள வந்த பிரிட்டிஷை வெளியே அனுப்பணும்னு சொல்லி ஃபைட் பண்றாரு. யாரு? ராஜா பர்ஹாத். யாருடா? அந்த ஹோ ட்ரைபிள்ஸோட சேர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த என்ன ஆயிடும்? அத போர்ஸ்ல அவங்க சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோ பீப்புள் முண்டாஸோட சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா, எஸ்பெஷலி the protest against newly introduced farming revenue policy. என்ன பாலிசி? newly introduced revenue policy. பிரிட்டிஷ் புதுசா கொண்டு வந்த ரெவன்யூ பாலிசி அண்ட் ஆல்சோ அவுட் சைடர்ஸ்ன்றதுனால. என்னன்றதுனால? அவுட் சைடர்ஸ்ன்றதுனால ஃபைட் பண்றாங்க. யாரு? முண்டாஸ். ஓகே, பட் அதுக்கப்புறம் அப்பப்போ ஸ்பாரடிக்கா நடக்கும். பட் பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்க? சப்ரஸ் பண்ணிடுவாங்க. யார? ஹோ அண்ட் முண்டா. எதுக்காக நடந்துச்சு? அவங்களுடைய ஏரியால வந்ததுனாலையும் பிளஸ் நியூ லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட் கொண்டு வந்ததுனால. ரெண்டே விஷயம் தான். புரிஞ்சதுங்களா? ஸோ பிரிட்டிஷ் அவங்களுடைய ஏரியாவை ஆக்குபை பண்ணதுனாலையும் புதுசா கொண்டு வந்த
லேண்ட் ரெவன்யூ பாலிசினாலையும். அவ்வளவுதான், ரெண்டு விஷயம் தான். புரிஞ்சதுங்களா? என்னது? ஹோ அண்ட் முண்டா ரிபல்லியன். என்னதுங்க? ஹோ அண்ட் முண்டா ரிபல்லியன். சாந்தல் ரிபல்லியன். என்ன ரிபல்லியன்? சாந்தல் ரிபல்லியன். ஓகே, மெயின்ஸ்லயே ஒரு தடவை கேட்டிருக்கேன் பழைய கொஸ்டின்ஸ்ல. சாந்தல் ரிபல்லியன் அப்படின்றவங்க யார் சார் அப்படின்னா, சாந்தல் பீப்புள் அப்படின்றவங்க அதே மித்னாப்பூர் ராஜ்மஹால் ஏரியா. என்ன ஏரியா? ராஜ்மஹால் ஏரியா. ராஜ்மஹால் ஏரியான்றது எங்க இருக்கு? அதே பெங்கால் ரீஜன்ல தான் வருது. ஓகே, அந்த பெங்கால்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெங்கால்ல அன்னைக்கு அந்த பெங்கால்ன்றது பெரிய ப்ராவின்ஸ். ஓகே, சாந்தால்ஸ் அண்ட் பஹாரியாஸ். என்னதுங்க? சாந்தால்ஸ் அண்ட் பஹாரியாஸ். இந்த சாந்தால் அப்படின்றவங்க அந்த ராஜ்மஹால் ஹில்ஸ், என்ன ஹில்ஸுங்க? ராஜ்மஹால் ஹில்ஸ்ல அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் சாந்தால் பீப்புள். இவங்களும் ட்ரைபல் பீப்புள் தான். ஆனா அந்த ஹில்லி ஏரியாவில் இருக்கிறவங்க யாருன்னா பஹாரியா பீப்புள். என்ன பீப்புள்? பஹாரியா பீப்புள். ஓகே, பட் பஹாரியா பீப்புள்ன்றவங்க பியூர் ட்ரைபல்ஸ். அவங்க வந்து ஒன்லி ட்ரைபல் லைஃப் மட்டும் தான் விரும்புறவங்க. அண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? ஐடியா கிடையாது. அவுட் சைடர்ஸ் எல்லாம் உள்ள வர்றதுக்கும் அவங்களுக்கு ஐடியா இல்லை. ஓகே, ஆனா சாந்தல் பீப்புளை பொறுத்தவரையிலுமே இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க? ஸோ நொமாடிக் லைஃப்ல இருந்து செட்டில்டு லைஃபுக்கு மாறணும்னு நினைக்கிறாங்க. யாருங்க? சாந்தல் பீப்புள். அதனால இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் லேண்ட் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அங்க அக்ரிகல்ச்சர் பண்ணணும், கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணும், ஒரு செட்டில்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாருங்க? சாந்தல்ஸ். ஓகே, இது பிரிட்டிஷுக்கு சூட்டபிளா இருந்துச்சு. பிகாஸ் பிரிட்டிஷுக்கும் அதுதான் வேணும். பிரிட்டிஷுக்கு என்ன வேணும்? அதிகமா அக்ரிகல்ச்சர் பண்ணும், அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணும், லேண்ட் ரெவன்யூ வரணும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் வேணும். அதனால பிரிட்டிஷ் ரெண்டு பேருக்குள்ள வந்து பேசி பாக்குறாங்க. இருந்தா கூட இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? ஹோ அண்ட் பிளவ். என்னதுங்க? ஹோ அண்ட் பிளவ்னு சொல்றாங்க. அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. யார் ரெண்டு பேரும்? ஹோ பஹாரியாஸோ சாந்தல். ஸோ ஃபைனலா ஒரு கன்க்ளூஷனா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரியேட் பண்ணி இது வந்து சாந்தல் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அதோட வேலை முடிஞ்சது. இப்ப புது பிரச்சனை என்ன அப்படின்னா, ஆஃப்டர் 1793 பர்மனன்ட் லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட். என்ன செட்டில்மெண்ட்? அதுக்கு பேர் என்னது? ஜமீன்தாரி சிஸ்டம். என்ன சிஸ்டம்? ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியாஸ்ல நிறைய ஜமீன்தார்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்டரிஸ் உள்ள வராங்க. இந்த ஜமீன்தார்ஸ் அண்ட் இன்டர்மீடியேட்டரிஸ் என்ன பண்றாங்க? அதிகமான டாக்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியும் இல்லையா? இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் அவுட் ஆஃப் 100ல 89% என்ன பண்ணும்? டாக்ஸா பே பண்ணும் இல்லையா? ஜமீன்தாரே பே பண்ணும். அப்ப ஜமீன்தாருக்கு கீழே இருக்கக்கூடிய பெர்சன்ட் எவ்வளவு பே பண்ணும்? அவுட் ஆஃப் 95% பே பண்ணி தான் ஆகணும். அப்போ அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன கிடையாது? ஒண்ணுமே இல்ல, லாஸ் தான். அம்மாவா இல்லையா? அப்ப அந்த சாந்தால்ஸ் வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. அதனால ஜமீன்தார்ஸ்க்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணாங்க. கடைசியில பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணாங்க. யாருக்கு எகென்ஸ்டா? பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணாங்க. சோ அந்த ஃபைட்ல கடைசியா சாந்தால்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? பிரிட்டிஷ் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். எல்லாரையும் சப்ரஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? சப்ரஸ் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த சாந்தால் பீப்புளுக்காக சாந்தால் பர்கானா அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ஏரியாவை பிரிச்சு அவங்களுக்காக அலாட் பண்றாங்க. யாருக்காக? சாந்தால் பீப்புளுக்காக. யார் பீப்புளுக்காக? சாந்தால் பீப்புளுக்காக. புரிஞ்சிருச்சா? கோண்ட் அப்ரைசிங். என்ன அப்ரைசிங்ஸ்? கோண்ட் அப்ரைசிங். கோண்ட்ஸ் ஆஃப் ஹில்லி ட்ராக்ட்ஸ் எக்ஸ்டெண்டிங் ஃப்ரம் ஒடிஷா டு விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஒடிஷாவில இருந்து விசாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹில்லி ரீஜன்ல இருக்கிறவங்க தான் என்ன சொல்றாங்க? கோண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னதுங்க? கோண்ட்ஸ். எதுக்காக போராடினாங்கன்னு பாத்துக்காங்க. 3 விஷயம் வருது. என்ன விஷயம் வருது? அதாவது ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இவங்க பண்ணுவாங்க. நரபலி கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? நரபலி கொடுப்பாங்க. அதை கவர்மெண்ட் ப்ரோஹிபிட் பண்ணுது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது? ப்ரோஹிபிட் பண்ணுது. ஒண்ணு. அதனால ரெண்டாவது நியூ டாக்ஸ் இல்லையா? புதுசா டாக்ஸ் போடுறாங்க. அடுத்தது உள்ள ஜமீன்தார்ஸ் அவங்க எல்லாம் அவங்களுடைய ஏரியாக்குள்ள வந்ததுனால. யாரு வந்ததுனால? ஜமீன்தார்ஸ் அவங்க எல்லாரும். த கோயாஸ். பேர் பாருங்க, கோயாஸ். என்னதுங்க? கோயாஸ். எதுக்காக போராடினாங்க மக்கள்? பிகாஸ் என்னதுங்க? சொல்லுங்க. பிகாஸ் என்னதுங்க? போலீஸ். பிகாஸ் என்னதுங்க? போலீஸ். அப்ரேஷன் ஆஃப் தி போலீஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ் அண்ட் நியூ ரெகுலேஷன்ஸ். அப்புறம் என்னதுங்க? டினைல் ஆஃப் their customary rights over forest areas. அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாஸ்க்குள்ள சில கஸ்டமரியா அவங்க வந்து பூஜை பண்றது, அது பண்றது, இது பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப கவர்மெண்ட் அதெல்லாத்தையும் ப்ரோஹிபிட் பண்றாங்க. ஃபாரஸ்ட்லாம் இந்த மாதிரி யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ப்ரோஹிபிட் பண்றாங்க. அப்போ சும்மா இருப்பாங்களா? அவங்களே ட்ரைபல் பீப்புள். அப்புறம் ரெண்டாவது வருது யாரு? அனந்த ஐயர். என்ன ஐயர்? அனந்த ஐயர். ஓகே. ஸோ பில் ரிவால்ட். என்ன ரிவால்ட்? பில் ரிவால்ட். ஸோ பாத்தீங்க அப்படின்னா அது நடந்துகிட்டே இருக்கும். என்ன? பில் சப்ரைசிங்ஸ். எதுக்கு அகேன்ஸ்டா நடந்துச்சுங்க?
பிகாஸ் அங்க ஃபெமைன் வந்தது, அப்புறம் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் ஆச்சு, அப்புறம் மிஸ் கவர்மெண்ட், இதெல்லாம் யாரால? பிரிட்டிஷ்னால. யாரால? பிரிட்டிஷ்னால. அதனால பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் ஃபைட் பண்றாங்க. யாரு? பில்ஸ் பீப்புள். என்ன பீப்புள்? அடுத்ததா பாத்தீங்கன்னா கோலி ரைசிங். என்ன ரைசிங்? கோலி ரைசிங். கோல் பார்த்தோம், இது கோலி, முன்னாடி கோல்னு ஒண்ணு இருந்துச்சு, இது கோலின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டு விஷயம். கம்பெனி ரூலுக்கு எகென்ஸ்டா. யாருக்கு எகென்ஸ்டா? கம்பெனி ரூலுக்கு எகென்ஸ்டா. பிகாஸ் அவங்களுக்கு வெளியே இருந்த ஆட்கள் வரதே பிடிக்காது, இப்ப கம்பெனி அவங்கள ரூல் பண்றதும் பிடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்ல, கம்பெனி ரூல் பண்ணதுனால லார்ஜ் ஸ்கேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சு. என்ன உருவாச்சு? லார்ஜ் ஸ்கேல் அன்எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சு. அவங்களுடைய ஃபோர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு யாருக்கு எகென்ஸ்டா ஃபைட் பண்ணாங்க? பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டா. டிஸ்மேண்டில்னா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? ராமோசி ரைசிங். என்ன ரைசிங்? ராமோசி. சார் என்ன சார் நடக்குது அப்படின்னா, ராமோசிஸ் அப்படின்றவங்க பொதுவா மராத்தாவுடைய படைகள்ல இருக்கிறவங்க. இங்க படையில இருக்கிறவங்க மராத்தாவோட படையில சோல்ஜர்ஸா இருப்பாங்க. யாரு? ராமோசிஸ். ஓகே, ஒன்னு. ரெண்டாவது, ஒன்னு பிரிட்டிஷோட ரூலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. எது அக்செப்ட் பண்ணிக்கல? பிரிட்டிஷோட ரூலும் அக்செப்ட் பண்ணிக்கல. பிரிட்டிஷ் அவங்களுடைய டெரிட்டரி அனெக்ஸ் பண்ணதையும் அக்செப்ட் பண்ணிக்கல அவங்களால. ரெண்டு ஆல்ரெடி மராத்தாஸ் கிட்ட இருந்தாங்க. இப்ப மராத்தாஸ் பிரிட்டிஷ்குள்ள வந்ததுனால, யார் உள்ள வந்ததுனால? மராத்தாஸ் பிரிட்டிஷ் உடைய சப்சிடியரி அலையன்ஸ்குள்ள போனதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மராத்தாஸ் கிட்ட இவங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆல்ரெடி சோல்ஜர்ஸா இருப்பாங்க. என்னவா இருப்பாங்க? சோல்ஜர்ஸா இருப்பாங்க. இப்ப சோல்ஜர்ஸ் இல்ல. பிகாஸ் இப்ப யாரு வந்து ஹெல்ப் பண்றாங்க? யாரு இது பண்றாங்க? பிரிட்டிஷ் உடைய ஃபோர்ஸ் தான் அங்க மராத்தாஸுக்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அதனால இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுக்கு எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனாலயும் அவங்க என்ன பண்றாங்க? அப்போஸ் பண்ணி ஒரு அங்கங்க என்ன பண்ணாங்க? போராட்டம் பண்ணாங்க. யாரு? ராமோசிஸ். யாருங்க? ராமோசிஸ். Because of unemployment, because after annexation of Marathas, they lost their employment. And also they opposed annexation British because of alien rule. They consider British rule என்ன rule? Alien rule. இல்லையா? அவங்க tribals. அவங்க யாருங்க? Tribals. அதுல லீடர் யாருன்னு பாத்துக்கோங்க. யாருங்க? சித்தூர் சிங். என்ன சிங்? சித்தூர் சிங். After having occupied the hilly region between Garo and Jaintia Hills, the East India Company wanted to build a road linking Brahmaputra Valley with the Sylhet. புரிஞ்சிடுச்சா என்ன சொல்ல வராங்கன்ட்டு? காரோ, காசி, ஜெயந்தியா, ஷிங்போஸ் இவங்கெல்லாம் யார் சார்? ட்ரைபல்ஸ். யாருங்க? ட்ரைபல்ஸ். இந்த ட்ரைபல்ஸ் என்ன பண்றாங்க? எங்க ஊர் வழியா ரோடெல்லாம் போடாதீங்க. புரிஞ்சிச்சா புரியலையா? ரோடெல்லாம் போட்டா என்ன பண்ணுவீங்க? உள்ள வந்து கடைசியில எங்கேயும் என்ன பண்ணுவீங்க? ஆக்குபை பண்ணுவீங்க. யாரு? பிரிட்டிஷ். இல்லையா? ஸோ எஸ்பெஷலி அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க? அந்த இல்லி ரீஜனுக்கு போறாங்க. பிரம்மபுத்திரா வேலி டு சில்ஹெட்டுக்கு ஒரு ரோட போடுறாங்க. அதுக்காக வெளியே இருந்து நிறைய ஆட்களை உள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க. இல்லையா? அவுட் சைடர்ஸ் உள்ள வந்ததும் அவங்களுக்கு பிடிக்கல, ரோடு போடுறதும் பிடிக்கல, பிரிட்டிஷ் உள்ள வர்றதும் பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளுக்கு. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்ல ஃபைட்டை சப்ரஸ் பண்ணிடுவாங்க. யாரு? பிரிட்டிஷ். யாருங்க? பிரிட்டிஷ். ஷிங்போ ரிபல்லியன். என்ன ரிபல்லியன்? லாஸ்ட் ரிபல்லியன். ஷிங்போ ரிபல்லியன். என்ன ரிபல்லியன்? ஷிங்போ ரிபல்லியன். இவங்க ஒண்ணு இல்லைங்க, த பிரிட்டிஷ் எகெயின்ஸ்டா. யாருக்கு எகெயின்ஸ்டா? பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டா வெயிட் பண்ணுவாங்க. அப்போ பிரிட்டிஷ் ரெசிடென்ட் ஒருத்தர், பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஒருத்தர் கொன்னிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் அது பெரிய ஒரு பிரச்சனை மாறும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மூவ்மெண்ட்டை சப்ரஸ் பண்ணிடுவாங்க. Some of the smaller movements were those again in 3642, the Lushites revolt, and the Lushites revolt in 42 and when they attacked villages Manipur. So இது என்ன அப்படின்னா, நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்க. வேற ஒண்ணு இல்லை, எதை அப்போஸ் பண்ணி? பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்றாங்க. ஓகே, யாருங்க? ஷிங்போ. இவங்க ஒன் ஆஃப் த ட்ரைபல்ஸ். ஷிங்போன்ற யாருங்க? ஒன் ஆஃப் த ட்ரைபல்ஸ்.